டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை அமலாக்கத்துறை கைது செய்ததை அடுத்து அவர் கைதுக்கு மேல்முறையீடு செய்து உச்சநீதிமன்றத்தில் ஆம் ஆத்மி மேல்முறையீடு மனுவை அளித்திருக்கிறது. டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் இன்று காலை முதல்வர் கெஜ்ரிவாலை அமலாக்கத்துறை ஆஜர்படுத்துகிறது. இந்த நிலையில் தற்போது கெஜ்ரிவாலை அமலாக்கத்துறை கைது செய்ததை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் ஆம் ஆத்மி மேல்முறையீடு செய்திருக்கிறது. இது தொடர்பான மேல் விவரங்களுடன் செய்தியாளரிலிருந்து நமது சிறப்பு செய்தியாளர் முகிலன் இணைந்திருக்கிறார். முகிலன், தற்போது ஆம் ஆத்மி கட்சி தரப்பிலிருந்து மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மேல்முறையீட்டு மனுவில் என்ன குறிப்பிட்டிருக்கிறாங்க? லாவண்யா, நேற்று இரவு 9 மணிக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட உடனே உச்சநீதிமன்றத்தை ஆம் ஆத்மி நாடியது. நேற்று இரவே ஒரு அவசர வழக்காக இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் ஆம் ஆத்மி வைத்தது. ஆனால் நேற்று இரவு அவசர வழக்காக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று உச்சநீதிமன்றம் ரெஜிஸ்டர் கூறியதை அடுத்து இந்த வழக்கானது இன்று பட்டியலிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அப்பியர் ஆவதற்காக அபிஷேக் மனு சிங்வி மற்றும் அவரது மற்றொரு வழக்கறிஞரான சதன் ஃபர்சத் ஏற்கனவே உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூடோட கோர்ட்டில் ஏற்கனவே அப்பியர் ஆயிருக்காங்க. இனி தலைமை நீதிபதி வரும் பட்சத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்பிலிருந்து அவங்களோட வாதங்களை அவங்க முன்வைப்பாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், அவருக்கு சுமார் 10 முறை அவருக்கு சம்மனானது வழங்கப்பட்டது. நேற்று அவருக்கு 10வது முறையாக சம்மன் வழங்கப்பட்டு அவரது அதிகாரப்பூர்வ இல்லத்தில் அமலாக்கத்துறையினர் ஒரு சோதனையிலும் ஈடுபட்டனர். அதைத் தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்டார். அதாவது இந்த டெல்லியில் 2021-22ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட அந்த மதுபான கொள்கையில் பல குளறுபடிகள் இருப்பதாக கூறிதான் சிபிஐ ஏற்கனவே ஒரு வழக்கு பதிவு செய்திருந்தது. அதை அமலாக்கத்துறை எடுத்து விசாரணை மேற்கொண்டு வருகிறது. நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், இதுவரை ஆம் ஆத்மியைச் சேர்ந்த 2 அமைச்சர்கள் ஏற்கனவே இதே வழக்கில் கைது செய்யப்பட்டு விசாரணையில் இருக்கின்றனர். அதே போல இன்னொரு எம்பி அவரும் கைது செய்யப்பட்டு அவரும் சிறையில் இருக்கிறார். தற்போது அரவிந்த் கெஜ்ரிவாலும் இதே வழக்கில் கைது செய்யப்பட்டு தற்போது சிறையில் இருக்கிறார். இது தொடர்பான விசாரணை தான் இன்னும் சற்று நேரத்தில் இந்த உச்சநீதிமன்றத்தில் வர இருக்கிறது. மிக முக்கியமாக அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த 10 முறை சம்மன் அவருக்கு வழங்கப்பட்டும் அவர் விசாரணைக்கு அவர் ஆஜராகவில்லை. இது தன் மீது அரசியல் பழிவாங்குவதற்கு வேண்டி ஒரு தொடரப்பட்ட வழக்கு. அதே போல இந்த விசாரணை ஏஜென்சிஸ், அதாவது இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிஸ் எல்லாம் பொலிட்டிக்கல் ரீசன்ஸுக்காக தப்பாக பயன்படுத்துகிறாங்க. இந்த விசாரணைக்கு நான் ஆஜராக முடியாது. அதே போல நீதிமன்றத்திற்கும் அவர் பல முறை நாடினார். நீதிமன்றத்தில் தான் இந்த தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபட வேண்டும், அதனால் அமலாக்கத்துறை இந்த விசாரணைக்கு தன்னால் ஆஜராக முடியாது என்றும் ஒரு வாதங்களை எல்லாம் முன்வைத்தார். மிக முக்கியமாக அவர் நேற்று ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார். அதாவது அவர் மீது கைது நடவடிக்கை, அமலாக்கத்துறை தன்னை கைது செய்யக்கூடாது என்ற ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவை விசாரித்த டெல்லி நீதிமன்றமானது அந்த மாதிரி எந்த ஒரு ரிலீஃபையும் உங்களுக்கு வழங்க முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி டெல்லி நீதிமன்றம் கூறிய ஒரு 2 மணி நேரத்தில் நேற்று அமலாக்கத்துறையினர் தங்கள் 10வது சம்மனை எடுத்துக்கொண்டு அரவிந்த் கெஜ்ரிவாலின் அதிகாரப்பூர்வ இல்லத்திற்கு சென்று நேற்று அந்த சோதனையில் ஈடுபட்டு தற்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இன்று காலை நாம் தொடர்ந்து நேற்று இரவிலிருந்து நியூஸ் 18 தமிழ்நாடானது தொடர்ந்து இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் கைது தொடர்பான தகவல்களை வெளிக்கொண்டு வந்திருக்கிறது. இன்று காலை அவர் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டார். அதைத் தொடர்ந்து தற்போது டெல்லி ரோஸ் அவென்யூவில் இருக்கக்கூடிய அந்த நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்துவதற்காக அமலாக்கத்துறை தற்போது திட்டம் தீட்டி வருவதாக தான் தற்போது நமக்கு தகவல் தெரிவிக்கின்றன. தற்போது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அப்பியராகக்கூடிய அந்த 2 வழக்கறிஞர்களும் தற்போது அந்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அந்த நீதிமன்றத்தில் இருக்கின்றனர். அவர் வந்ததும் அந்த விசாரணையானது தொடங்கும். லாவண்யா, ஆம் ஆத்மி டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் கைதை எதிர்த்து தற்போது ஆம் ஆத்மி தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுக்கு நன்றி முகிலன். மற்ற செய்திகளை இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.